அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பற்றி பார்க்க போகிறோம். அமேசான்லேருந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வழி தான் நீ பார்க்க போகிறோம். அது வந்து செல்ஃப் பப்ளிஷிங் வித் KDP, அதாவது ஆன்லைனில் புக்கை சேல் பண்ணி ஏர்ன் பண்ணுறது. இது எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு ப்ரெசன்டேஷன் முடித்ததுக்கப்புறம் நம்ம லைவ் அக்கௌண்ட்டில் வந்து என்ன மாதிரி ப்ராசஸ் ஆகி பேமெண்ட் வருதுன்னுங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்து இந்த செல்ஃப் பப்ளிஷிங் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா KDP, eBooks, நோக்கு, அப்புறம் கூகுள் பே, அது மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதில் 80% ஆஃப் மார்க்கெட் வந்து UK அண்ட் US வேர்ல்டு வைடு வந்து இருக்கிறது அமேசான் தான். ஸோ அதனால தான் அமேசானில் தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க இந்த புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து அமேசான் அக்கௌண்ட் மட்டும் இருந்தால் போதும். இப்போ இன்கேஸ் அவுட் ஆஃப் இந்தியானா சில நான் டேக்ஸர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், சம் டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படும். பட் ஆனால் இந்தியாவுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு அமேசான் அக்கௌண்ட் மட்டும் இருந்தாலே போதும். அப்புறம் இந்த புக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, டீட்டெயில்டு கண்டென்ட் வேணும். அதுக்கப்புறம் அதோடய கவர் பேஜு, அப்புறம் உங்கள் ப்ரைஸு செட் பண்ணணும். ப்ளஸ் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் புக்கில். இப்போ பார்த்திங்கன்னா அந்த புக்கோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம அந்த பப்ளிஷ் பண்ணும்போது ஆட் பண்ணணும். அது என்ன லாங்குவேஜ், டைட்டிலு, சப்டைட்டில், அப்புறமேல டிஸ்கிரிப்ஷன், அதில் கீவேர்ட்ஸு, என்ன கேட்டகரி, அப்புறம் பப்ளிஷிங் ரைட்ஸு, இதெல்லாமே நம்ம புக்கோட டீட்டெயிலில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது இது கேட்டகரி வைஸாக பார்த்திங்கன்னா வந்து இதில் மோஸ்ட்லி வந்து கேட்டகரி 1 இல்லை 2 அது மாதிரி பிரிச்சுருக்காங்க. ஃப்ரிக்ஷன், நான் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு. இது வந்து அப்கமிங்கில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 கேட்டகரியில் வந்து நான் ஃபிக்ஷனுக்கு வந்து பயோகிராஃபி அண்ட் மெமரிஸுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டைட்டிலை யூஸ் பண்ணால் சேல் நல்லா நடக்குங்கிறதுக்காண்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது வந்து நம்ம புக்கை வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது, என்ன ஃபார்மெட்டு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மைக்ரோசாஃப்ட் வேர்டு மூலிமா அப்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் PDF, இப்போ நோட் பேடு, இல்லை HTML ஃபைலு, இல்லைனா KDPFனு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கவரும் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். கவர் வந்து நம்ம ப்ரீ டிசைன்டு வெளியில் பண்ண டிசைனை வந்து நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதுலேயே ஒரு சர்டன் டிசைன்ஸ் இருக்குது, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன டூல்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து நம்ம கொடுக்குற ஸ்கிரிப்ட், நம்ம கொடுக்குற PDF-ஆ இல்லை வேர்டாக இருந்தாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க சிஸ்டத்துக்கு ஏற்றாப்புல ஃபார்மெட்டுக்காக Kindle வந்து அவங்களாவே க்ரியேஷன் பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து அப்லோட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிவிடுவாங்க. இதுக்கு வந்து ஒரு கவருக்கு வந்து ஒரு இமேஜு, அதில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பப்ளிஷ் பண்ணும்போதே உங்களுக்கு Kindle ப்ரிவியூரில் காட்டும் அந்த புக்கு எப்படின்னு. அதுக்கப்புறம் என்னென்ன ஃபார்மெட் வந்து இந்த டிவைஸில் இருக்க நம்ம புக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா, eBook, பேப்பர் பேக் புக்கு. eBookல வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டிவைஸில் சப்போர்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா, PCயில் சப்போர்ட் ஆகும். அப்புறம் Kindle வந்து eBook ரீடர்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது. ஸோ அதில் சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பேப்பர் பேக் வந்து இப்போ நம்ம கொடுக்குற புக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பேப்பர் பேக்காக நம்ம அப்ரூவலுக்கு கொடுத்தோன்னா ஒரு சர்டன் பீரியட், அதாவது அவர் கொடுத்துருக்க டைம் வந்து ஒரு 72 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த 72 ஹவர்ஸுக்கு அப்புறமேல பார்த்திங்கன்னா உங்கள் புக்கு பப்ளிஷ் ஆகிடும். அதர் தென் இந்தியா, இன்னும் இந்தியாவுக்கு அந்த இது வரல. அதர் தென் இந்தியாவுக்கு வரும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த புக்கு எல்லாமே பப்ளிஷ் ஆகும். பப்ளிஷ் ஆன பிறகு அவங்களே பேப்பர் பேக்கில் பிரிண்ட் பண்ணி, புக்காக பிரிண்ட் பண்ணி அவங்களே பர்சனுக்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க. சர்டன் கமிஷன் வந்து பிரிண்டிங் காஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கும் கமிஷன் கொடுப்பாங்க. பிரிண்டிங் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது வந்து பேப்பர் பேக் ஆப்ஷனுக்கு மட்டும். இதில் பார்த்திங்கன்னா பேப்பர் பேக் வந்து க்ரீம் பேப்பர், அதுக்கப்புறம் சைஸஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். கிளாஸியா, மேட்டா, அது மாதிரி என்னென்ன இதில் நம்ம செட் பண்ணிவிட்டு அப்ரூவலுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸரில் பார்த்திங்கன்னா eBook ஒன்று பப்ளிஷ் பண்ணலாம், அப்படிலாம் பேப்பர் பேக், இல்லைனா போத் eBook, பேப்பர் பேக், ஹேண்ட் புக், அப்புறம் ஹார்ட் கவர் சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஃபார்மெட்டு, அதுக்கும் நீங்கள் செட் பண்ணி பண்ணலாம்.
இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ஒரு புக்கு நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த புக்கு வந்து ரேட்டு 215 டிட்டர்மைன் பண்ணியிருக்கேன். அதோட ஸ்க்ரீன்ஷாட் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஓவர் வியூவாக பார்த்துக்குவோம். இதில் என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதில் வந்து டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனு, அதுக்கப்புறம் இந்த கவர் டிசைனு, புக்கோட வந்து செல்லோட ப்ரைஸு, இது எல்லாமே நம்ம நோட்டிஃபை பண்ணிக்கணும். இது வந்து ப்ரைஸிங் ராயல்ட்டி. இது வந்து அதாவது புக்கு செல்லிங் ஸ்டார்ட் ஆகும். அதாவது அவங்க கொடுக்குற இபுக்குக்கு வந்து 35% ராயல்ட்டி, அப்புறம் 75% ராயல்ட்டி இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நம்ம செட் பண்ணிக்கலாம் நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது. நம்ம அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை பற்றி ப்ரைஸிங் டீட்டெயில்ஸை பற்றி. அதாவது இப்போ மணி வந்து இப்படி தான் மார்க்கெட்டில் வந்து ஷோ ஆகும். நம்ம கொடுக்குற புக்குக்கு வந்து அதாவது 70% ராயல்ட்டி, அதுக்கப்புறம் 35% அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும். இது போத் வந்து இபுக்குக்கும் பிரிண்டட் புக்குக்குமே அப்ளிகபிள் ஆகும். இதுதான் என்னோடய சேல்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து புக் பப்ளிஷ் பண்ணதில் வந்து ஒரு லாஸ்ட்டு 90 டேஸ்க்கான ரிப்போர்ட் தான் இது. ஆவரேஜாக மந்த்லி ஒரு 400 to 500 வந்து ஆவரேஜாக வந்து கிடச்சிட்ருக்கு. சரி, இப்போ நம்ம லைவ் அக்கௌண்ட்டில் வந்து பார்ப்போம். லைவ் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம போகணுன்னா ஜஸ்ட்டு அமேசான் KDP அப்படிங்கிறத வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோன்னா ஆல்ரெடி என்கிட்ட அக்கௌண்ட் இருக்கிறதுனால வந்து லாகின் ஆகிடும். ஸோ லாகின் ஆனோடனே இதுதான் என்னோடய புக் பப்ளிகேஷன்ஸ். பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் வந்து நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு லிஸ்ட்டு வந்து அப்படியே காட்டும். இதில் வந்து கிட்டத்தட்ட 50 புக்ஸ் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம வச்சுக்கலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி புக்ஸு வந்து உங்களுக்கு காட்டியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ரிப்போர்ட்ஸில் நம்ம பார்த்தோன்னா மந்த்லி சேல் நடக்கிறது வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம். புக்ஸ் சேல் நடக்கிறது இது வேர்ல்டு வைடுங்கிறதுனால உங்களுக்கு சேல் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு பார்ட் டைமாக இதில் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஆர்டர்ஸு இது எல்லாமே பார்த்துக்கலாம். உங்களுக்கு ரிப்போர்ட்டு என்ன மாதிரி சேல் நடக்குதுங்கிறத வந்து டீட்டெயிலாக இதில் வந்து நம்ம பார்க்கலாம். ராயல்ட்டி எஸ்டிமேஷன் கிராஃப் மெத்தடில் கூட உங்களுக்கு லைன் மெத்தடில் கூட பார்த்துக்கலாம். என்னென்னைக்கு வந்து உங்களுக்கு சேல் நடந்திருக்கு அப்படிங்கிறது இதில் கூட டீட்டெயிலாக காட்டும். இந்த மாதத்தில் என்னென்ன புக்கு வந்து சேல் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட காட்டும். இதில் வந்து அதாவது புக்கை வந்து நம்ம வாடகைக்கு விடுற மாதிரி படிக்கிறதுக்கும் அதுக்கும் நம்ம காசு வந்து செட் பண்ணலாம். இந்த மாதிரி இந்தியாவில் வந்து 188 பேர் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே UK யுனைடெட் கிங்டம்லேருந்து ஒருத்தர் வந்து வாங்கி 107 பேஜ் படிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து காட்டும். நம்ம புக்கை வந்து படிக்கிற மாதிரி கூட செட் பண்ணலாம். அதாவது வாங்காமல் வாடகைக்கு வாங்குற மாதிரியோட ஆப்ஷனு. மேற்கொண்டு உங்களுக்கு இதில் உள்ள ஏதாச்சும் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஐடியா ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கன்சல்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்பர் தரேன். அதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக இருக்குது. இந்த லிங்க்கை யூஸ் பண்ணியும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். See you on next video tip.